வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு நம்ம கிரீன்லாண்டில் 4வது நாள், நியூக்ல இன்னைக்கு வந்து நம்ம 3வது நாள் இருக்கிறோம். ஸோ கிரீன்லாண்டில் வந்ததுலேருந்தே வந்து ஒரு சன்ஷைனோட தான் இருந்துச்சு வெதர். பட் இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு ட்ரிசில் ஆகிட்டு ஒரு வெதரே வேற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஒரு பிளசண்டான ஒரு வெதராக இருந்துச்சு. ஒரு ட்ரிசில் ஆகிட்டு மழையோட இருக்கிறது. இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம் மீன்ஸ் நியூக்ல இருந்துட்டு கிரீன்லாண்டோட ஐஸ்பர்க்ஸ் பனிப்பாறைகள், அந்த பனிப்பாறைகளை வந்து கிட்ட இருந்து க்ளோசர் வியூல பாக்குறதுக்காக ஒரு ட்ரிப் புக் பண்ணியிருக்கோம். ஸோ நியூக்ல இருந்து நம்ம கிரீன்லாண்டோட பனிப்பாறைகளை பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கோம். நியூக்கோட ஹார்பருக்கு வந்துட்டோம். நம்ம புக் பண்ணிருக்க இந்த ட்ரிப்போட கம்பெனி பேர் வந்து நியூக் வாட்டர் டாக்ஸி. நேத்து வந்து ஒரு ட்ரிப் புக் பண்ணிருப்போம் நம்ம, அந்த ஃபிஷ் கேட்ச் அண்ட் டிஷ்னு சொல்லிட்டு. அதை நீங்க பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், அந்த vlog போய் பாருங்க. இன்னைக்கும் வந்து இந்த டாக்ஸில தான் புக் பண்ணிருக்கோம், அந்த வாட்டர் நியூக் டாக்ஸில தான் புக் பண்ணிருக்கோம். இங்க இருந்து இந்த நியூக்ல இருந்துட்டு ஒரு நார்த்ல வந்து கூட்டிட்டு போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் செயில் பண்ணிட்டு நார்த்ல கியூனாக் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்கதான் வந்து இங்க கிரீன்லாண்டோட ஐஸ்பர்க்ஸ் நம்ம பார்க்க முடியும். அவங்க கூட்டிட்டு போறாங்க அந்த இடத்துக்கு. நம்ம இந்த ஐஸ்பர்க் இந்த பனிப்பாறைகளை போய் நேர்ல பாக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்னங்கிறது ஒரு ஷார்ட் ரீகேப்பா பார்க்கலாங்க. இந்த உலகத்துல நிறைய இடத்துல வந்து பனிகள் பெய்யும், அந்த ஸ்னோ வரும். பட் மோஸ்ட் ஆஃப் த இடத்துல வந்து அந்த சூரியன் வந்துட்டு அந்த ஸ்னோ வந்து அப்படியே கரைஞ்சு தண்ணியா மாறிடும். ஒரு சில இடத்துல மட்டும் தான் அந்த ஸ்னோ அப்படியே இருக்கும். அது நார்த்ல ஆர்டிக்லயும் கீழே அண்டார்டிக்ல மட்டும் தான் அப்படி இருக்கும். ஸோ கிரீன்லாண்ட்ல இந்த மாதிரி ஸ்னோ பெஞ்சிக்கிட்டே இருக்கும்போது வந்து அது வந்து கரையாம, அது ஒரு ஸ்னோக்கு மேல ஒன்னு ஸ்னோக்கு மேல ஒன்னு ஸ்னோன்னு சொல்லிட்டு 18 மில்லியன் வருஷமா ஸ்னோ கரையாமே இருக்குங்க. கரையாமே இருக்கிறதுனால ஒரு பெரிய ஐஸ் ஷீட் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்குங்க. இந்த ஐஸ் ஷீட்டோட பரப்பளவு எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்க மீன்ஸ் கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டருக்கு இந்த பரப்பளவு இருக்குங்கிறாங்க. இந்த டெப்த் மட்டும், அந்த ஐஸ் ஷீட்டோட டெப்த் மட்டுமே 3 கிலோமீட்டருக்கு டெப்த் இருக்குங்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப திக்கான ஒரு ஸ்ப்ரெட்டடான ஒரு ஐஸ் ஷீட். இந்த ஐஸ் ஷீட்டோட எட்ஜஸ் எல்லாம் வந்து கிளேஷியர்பாங்க. இந்த கிளேஷியர்ல இருந்து அந்த எட்ஜஸ் உடைஞ்சு அது ஐஸ்பர்க்ஸா பனிப்பாறைகளா அது தண்ணியில விழுகும்னு சொல்றாங்க. ஸோ அந்த எட்ஜ் ஆஃப் த இதுல இருக்க கிளேஷியர்ல இருந்து உடைஞ்சு விழுகிற அந்த பனிப்பாறைகளை தான் நம்ம போய் நேர்ல போய் பார்க்க போறோம். பட் இந்த பனிப்பாறைகள் எவ்வளவு பெருசு, அதோட மெஜஸ்டிக் சைஸ் என்ன, இதுக்கும் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச டைட்டானிக் கப்பலுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குங்கிறத நம்ம போக போக பார்க்கலாம். நம்ம செயில் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. ஸோ காலையில 9 o'clock இப்போ ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குங்க கிளைமேட். அந்த மழை பெய்யறது, லைட்டா ட்ரிசில் ஆகிற அந்த மலையிலயும் அது அப்படியே அந்த தண்ணிக்குள்ள போகும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சுங்க. நாங்க செயில் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குங்க. இங்க பக்கத்துலேயே ஒரு வேலை வந்து ஸ்பாட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு குயிக்கா அந்த வேலை பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லெஃப்ட் எடுத்துட்டு அவங்க வேற ரூட்ல வந்துட்டு அந்த வேலை பார்க்கறதுக்காக ஸ்பாட் பண்றதுக்காக போயிட்டு இருந்தோங்க. கொஞ்சம் தூரத்துல வந்து அந்த வேலை வந்து ரொம்ப தூரத்துல ஒரு பார்க்குற மாதிரி இருந்துச்சுங்க. ரொம்ப ஒரு கிளிம்ஸ் ஆஃப் த வேல் மட்டும் தான் தெரிஞ்சு. இதுக்கு ஒரு தனியா ஒரு ட்ரிப் வர புக் பண்ணியிருந்தோம் ஈவினிங், அந்த வேல் சஃபாரின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணல, கொஞ்ச நேரம் தான் இருந்தாங்க. ஒரு 15-20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணோம். ஒரு கிளிம்ஸ் ஆஃப் த வேல் மட்டும் பார்த்தோங்க. அது 2-3 வாட்டி அந்த மூச்சு விட்டுட்டு அந்த வெளியில வந்துட்டு அந்த டெய்ல மட்டும் அதை ஃபிளிப் பண்ணிட்டு திருப்பி உள்ள போற மாதிரி ஒரு கிளிம்ஸ் மட்டும் பார்த்தோம். பார்த்துட்டு அங்கிருந்து மறுபடியும் நம்ம போக வேண்டிய ரூட்ல வந்துட்டு அந்த ஐஸ் போர்ஜை பார்க்கறதுக்காக, அந்த ஐஸ்பர்க்ஸை பார்க்கறதுக்காக போயிட்டு இருந்தோங்க. நான் இப்போ போயிட்டு இருக்க ரூட் வந்து நேத்தும் வந்திருந்தோங்க. நேற்று அந்த ஃபிஷ் அண்ட் டிஷ் அந்த ட்ரிப் புக் பண்ணியிருந்தனால இதே ரூட் தான் எடுத்தோன்னே, இனிஷியல் ரூட் அதே தான் இருந்துச்சு. இப்போ நேற்று வரும்போது வந்து ஒரு சூரியன் நல்லா சன்ஷைனிங்கோட இருந்துச்சு. இன்னைக்கு அப்படியே கான்ட்ராஸ்டா ஒரு மழை பெஞ்சிட்டு ட்ரிசிலா வேற மாதிரி ஒரு கிளைமேட் இருந்துச்சு. ஒரே ரூட் தான், ஆனா ரெண்டுமே வேற வேற கிளைமேட்ல, ரெண்டுமே ரொம்ப வேற வேற அழகா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சுங்க இந்த ரூட். செயில் பண்ண ஆரம்பிச்சு 15 மினிட்ஸ்லயே வந்துட்டு ஒரு தூரத்துல ஒரு மலைப்பகுதியும் அதுக்கு வாட்டர் ஃபால்ஸும் பார்ப்போம். ஸோ இந்த மலையோட சிக்னிஃபிகன்ஸும் இந்த வாட்டர் ஃபால்ஸ் சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு நம்ம கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ அந்த ஐஸ் போர்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இது ஒரு மவுண்டெயின். இந்த மவுண்டெயின் வந்து மேலே வந்து இந்த ஃபால்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த மவுண்டெயின் பேர்ல வந்து சிமூட் அப்படிங்கிறானுங்க. அப்படின்னா வந்து டாப் ஆஃப் இதில் கிளேஷியர் இருக்குங்கிறாங்க. இது அரௌண்ட் 1200 மீட்டர்ஸ் ஹைட் இருக்குங்கிறாங்க. இந்த எண்ட்ல டாப் ஆஃப் த எண்ட்ல வந்து சம்டைம்ஸ் கிரீன்லாண்டுக்கு இப்போ என்ன பண்ணுவாங்க மீன்ஸ் ஹெலிகாப்டர்ல போயிட்டு இங்கே கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்கே டாப் ஆஃப் இதில் இங்கே சம்டைம்ஸ் அவங்க ஹைக் கூட பண்ணுவாங்களாம். பட் அஃப்கோர்ஸ் யூ ஹேவ் டு பி ரியலி எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே ஹைக் பண்ணுறது. சூப்பர்பாக இருக்குங்க வியூஸ்லாம், இங்கே கிரீன்லாண்டிக் வியூஸ்லாம். இங்கே நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த கோல்டுனாலே நம்ம ஊரில் இருக்கவங்க எல்லாருமே சுவிட்சர்லாண்ட் தான் சொல்லுவோம். பட் நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டீங்க. இஃப் யூ லுக்கிங் ஃபார் அட்வென்ச்சர்ஸ் மீன்ஸ் ட்ரை கிரீன்லாண்ட். It won't disappoint you. It's a beautiful place, you can see it. Each day, each thing will be a different experience for you. It's amazing. நாங்கள் செயில் பண்ணி ஒரு 1 hourலே என் லைஃப்லே ஒரு மறக்க முடியாத ஒரு இடத்துக்கு வந்திருக்கோங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. அந்த ஐஸ்பர்க்ஸ் கிட்ட வந்துட்டோம். நாங்க பார்க்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சின்னதா இருந்துச்சு. அந்த இடத்துக்குள்ள வர கிட்ட போக வந்து ரொம்ப பெருசா அந்த இடமே ரொம்ப மெஜஸ்டிக்கா சூப்பர்பா இருந்துச்சுங்க. வார்த்தைகளால ஒரு அழகா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீல்ல தாங்க இருந்துச்சு. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சுங்க இந்த இடம். ஸோ ஒரு அடுத்த 45 seconds to 1 minute வந்து நான் எடுத்த ஃபுட்டேஜை அப்படியே நம்ம லைவா பார்க்கலாங்க.
நம்ம போட்டோட ஆங்கரை வந்து யூஸ்வலா கடலுக்குள்ள போட்டு பார்த்துருப்போம். பட் இங்க வந்து ஐஸ் மேல வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த ஐஸ் வந்து ரொம்ப ஒரு மெஜஸ்டிக்கா ரொம்ப பெரிய திக்னஸோட இருக்கிற ஐஸுங்க. இந்த ஹோல் போட்டே வந்து ஹோல்ட் பண்ற அளவுக்கு அந்த ரொம்ப பெருசா இருக்குங்க அந்த ஐஸ். இந்த வியூவே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வியூங்க. இந்த ட்ரிப்போட ஒன் ஆஃப் த ஹைலைட் என்ன சொல்றாங்க மீன்ஸ் இந்த ஐஸ்பர்க்ஸை வந்து அவங்க உடைச்சு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஐஸ், வேர்ல்ட்லே பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஐஸ் மாதிரி எடுத்துங்க அவங்க ஒரு ட்ரிங்க்ல மாதிரி போட்டு கொடுக்குறாங்க. நீங்க என்ன ட்ரிங்க் வேணுமோ அது மாதிரி எடுத்துக்கலாம். நீங்க ட்ரிங்க் பண்ணுவீங்க மீன்ஸ் ஸ்காட்ச் பிஸ்கி மாதிரி கொடுக்குறாங்க, இல்லாட்டி ஜூஸ் மாதிரி ஏதாவது கொடுக்குறாங்க, இல்ல வெறும் ஐஸ் மாதிரி கூட போட்டு எடுத்துக்கலாங்க. அந்த ஐஸ் எடுக்கும் போது ரொம்ப 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 நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஐஸை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க. பிளஸ் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்க மீன்ஸ் இதை ஒரு பிசினஸா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஐஸை எடுத்துட்டு இங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி துபாயில இருக்க ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் பப்ஸுக்கு வந்து அவங்க இந்த ஐஸ் கியூப்ஸை வந்து யூஸ் பண்றாங்க. இந்த ஐஸ் கியூப்ஸை ஒரு ஆர்டிக்ல இருக்க ஐஸ் கியூப்ஸை கொண்டு போய் அங்க இருக்க பப்ல அவங்க ட்ரிங்க்ல யூஸ் பண்ற ஐஸ் கியூப்ஸா யூஸ் பண்றாங்க. பிகாஸ் இந்த ஐஸ் தான் வந்து உலகத்திலேயே பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஐஸ்ங்கிறாங்க. ஸோ இதை ஒரு பிசினஸா கூட அவங்க கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ஐஸ் எல்லாமே வந்து வெளியில பார்க்கறது எல்லாமே வந்து ஒரு 10% ஆஃப் த ஐஸ்பர்க் தாங்க. உள்ளுக்குள்ள இன்னும் 90% ஆஃப் ஐஸ்பர்க்ஸ் இருக்கும். நம்ம பார்க்க இவ்வளவு பெருசா இருந்தாலுமே அது வெறும் 10% தான். உள்ளுக்குள்ள அதை விட பெருசா 90% உள்ளுக்குள்ள இருக்குங்கிறாங்க. இதோட சைஸ் எவ்வளவு பெரிய மெஜஸ்டிக், எவ்வளவு பெரிய சைஸ் நம்ம சொல்லணும்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே கனெக்ட் பண்ற விஷயம் வந்து டைட்டானிக் ஷிப். இந்த டைட்டானிக் ஷிப் வந்து 1912 வந்து கிரேட் பிரிட்டன்ல வந்து உருவாக்குனாங்க. அதோட முதல் பயணமான வந்து இங்கிலாந்துல இருக்க சவுத் ஆம்டன்ங்கிற ஒரு போர்ட்ல இருந்துட்டு அமெரிக்கால இருக்க நியூயார்க்கு போறதுதான் அதோட முதல் பயணமா ஆரம்பிச்சதுங்க. 1912 ஏப்ரல் 11 ஆரம்பிச்சதுங்க. அப்போ அங்க இருக்கவங்க யாருக்குமே தெரியாது அதுதான் முதலும் கடைசியான பயணம். ஏப்ரல் 14 அன்னைக்கு ஒரு ஃபுல் ஸ்பீட்ல அட்லாண்டிக் பெருங்கடல்ல டைட்டானிக் வந்து சைல் ஆகி கொண்டு வந்துச்சுங்க. ராத்திரி 11:40 வந்து அந்த டைட்டானிக் கப்பல் ஒரு பெரிய ஐஸ்பர்க்ல போய் மோதிச்சுங்க. அந்த மோதின ஸ்பீடும் அந்த ஐஸ்பர்கோட மெஜஸ்டிக் சைஸும் அது கப்பலோட கீழ் பகுதி ஃபுல்லாக டேமேஜ் ஆயிடுச்சுங்க. டேமேஜ் ஆனோடனே அது வரைக்கும் அன்சிங்கபிள் ஷிப்னு கருதப்பட்ட டைட்டானிக் 2.5 மணி நேரத்தில் டோட்டலாக சிங்க் ஆச்சுங்க. அந்த கப்பலில் பயணம் பண்ண 2200 பேரில் 1500 பேர் இன்க்ளூடிங் இந்த கப்பலோட கேப்டனான மிஸ்டர் எட்வர்ட் ஸ்மித் உள்பட டைட்டானிக்கோட கடல்ல மூழ்கிட்டாங்க. இந்த டைட்டானிக் கப்பல் மோதின அந்த ஐஸ்பர்க் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ஒன் ஆஃப் த ஐஸ்பர்க்ஸ் தான். இந்த கிரீன்லேண்ட்லேருந்து வந்த இந்த பனிப்பாறை தான் அப்படியே இந்த நார்த் அட்லாண்டிக் ஓஷன் வரைக்குமா போய் அந்த இடத்துல தான் டைட்டானிக் கப்பல் இடிச்சது. என்னதான் மனிதர்கள் நம்ம ரொம்ப அட்வான்ஸ்டாக ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக போனாலுமே இயற்கைக்கு முன்னாடி நம்ம ஒன்றுமே இல்லைங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். நம்ம ஐஸ் ஃபோர்ஜ் பார்த்துட்டு அங்கேருந்து பக்கத்தில் ஒரு ரிமோட் ஐலாண்ட் ஒன்று இருக்குங்க, கேங்கஸ் வாக்குன்னு. அங்கே தான் வந்து கேம்ப் சைட் மாதிரி வச்சுருப்பாங்க. கேம்ப் மாதிரி போட்டுட்டு அங்கே ஓவர் நைட் ஸ்டே பண்ணுறதுக்குலாம் சில டூரிஸ்ட் போவாங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட் நான் ஒரு ஷார்ட் டியூரேஷன்னால வந்து என்னால் அது ஓவர் நைட்லாம் ஸ்டே பண்ண முடியல. பட் கண்டிப்பாக நீங்கள் கிரீன்லேண்ட் வரும்போது இந்த மாதிரி ஒரு ஐலாண்டில் போய் ஸ்டே பண்ணுற மாதிரி பாருங்கள். அது கண்டிப்பாக ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஓவர் நைட்டில் நீங்கள் அங்கே இருந்துட்டு அந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்துட்டு நீங்கள் ஐஸ் ஃபோர்ஜை பார்க்குறதுக்கும், அங்கே நீங்கள் ஹைக்கிங் பண்ணலாம், நீங்கள் ஃபிஷிங் பண்ணலாம், உங்களுக்கு அங்கே சாப்பாடு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இந்த கேம்ப் சைட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க. உள்ளே போயிட்டு நாங்கள் அதுக்குள்ளே போயிட்டு நடந்து போயிட்டு அங்கே இருக்க கேம்பெல்லாம் போய் உள்ளே போய் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த கேம்ப் பார்த்துட்டு. அங்கேயே ஒரு வண்டி வேறு இருந்துச்சு. நம்ம உள்ளுக்குள்ளெல்லாம் கொண்டு போனோம்னா அது வண்டியில் தான் கூட்டு போவாங்க போகுது, வேணும்னா கூட்டு போகலாம். ஸோ அந்த வண்டியிலலாம் உட்காந்துட்டு ஒரு போஸ்ட்மேனும் கொடுத்துட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோங்க நாங்கள். ஸோ இந்த ஹோல் டேவே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. அந்த ஐஸ் ஃபோர்ஜ் பார்த்தது வந்து என் லைஃப்பில் மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸுங்க. கண்டிப்பாக நீங்கள் கிரீன்லேண்ட் வந்து பாருங்கள், கண்டிப்பாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். நான் கீழே அந்த லிங்க்லாம் கொடுக்குறேன், நான் எங்கெங்கே இந்த ட்ரிப் புக் பண்ணுங்கிறது அந்த லிங்க்லாம் கொடுக்குறேன். ஸோ ப்ளீஸ் டூ எக்ஸ்ப்ளோர், டூ கம் டவுன் டு கிரீன்லேண்ட், யூ வில் நெவர் பி டிசப்பாயிண்டட்ங்க. இந்த லாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் Bala'S Travel Vlog. அண்ட் முக்கியமாக உங்கள் வீட்டில் ஏதாவது குழந்தைங்க கிட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். ஐஸ் ஷீட், ஐஸ்பர்க்ஸ், கிளேஷியர்ஸ், இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸும் இந்த டைட்டானிக் ஷிப்புக்கு பின்னாடி நடந்த ஹிஸ்ட்ரியும் உங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ சப்போர்ட்டர்ஸ். அண்ட் ஃபைனலி கிவனாக் அண்ட் பாஜ் கிரீன்லாண்டிக் லாங்குவேஜில் தேங்க்யூ அண்ட் பாய். நன்றி, வணக்கம்.